கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னுடைய செய்தியின் தலைப்பு செய்து முடித்தார். சொல்லுங்க. செய்து முடித்தார். மூன்று விதமான பூ. சொல்லுங்க, மூன்று விதமான பூ. ஒன்று, பாயிண்ட் நம்பர் 1, புரிந்து கொள்ளும்படி. சொல்லுங்க, புரிந்து கொள்ளும்படி. பாயிண்ட் நம்பர் 2, பூர்த்தியாகும்படி. பூர்த்தியாகும்படி. பாயிண்ட் நம்பர் 3, பூரணப்படும்படி. பூரணப்படும்படி. இதையெல்லாம் ஒரு மனிதனுடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அங்கீகரிக்கிற, தேவன் விரும்புகிற, தேவன் ஒரு மனிதனுடைய தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகின்ற ஒரு விஷயம். அது அவருக்கு உகந்ததா இருக்கிறது. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய தீர்மானத்தை, அவருடைய தரிசனத்தை இப்படி மூன்று வகையாக அவர் செயல்படுத்த விரும்புகிறார். ஒன்று, சொல்லுங்க, புரிந்து கொள்ளும்படி. எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, தேவனை நாம் புரிந்து கொள்ளும்படியாக, தேவன் யார் என்பதை, தேவனுடைய திட்டம் நம்மை குறித்து என்ன என்பதை, தேவனுடைய மன விருப்பம் என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ளும்படியாக தேவன் அதை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர் அங்கீகரிக்கிறார். இரண்டாவது, பூர்த்தி ஆகும்படி. என்ன பூர்த்தியாகப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தீர்மானத்தை, அவருடைய மன நினைவுகளை நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே கன்வே பண்ணி வாங்கிக்கிட்டு அதை இந்த உலகத்திலே நாம் செயல்படுத்துவதற்கு நாம் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் என்பது பரலோகத்தின் விருப்பம், பிதாவாகிய தேவனுடைய விருப்பம், இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம், நம்மை ஆளுகை செய்கிற, செயல்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பம். ஆமென். அதை பூர்த்தியாக்கப்படும்படியாக கர்த்தர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் அந்த பூர்த்தியாக்கப்படும்படியாக இருக்கிற அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். மூன்றாவது காரியம், பூரணப்படும்படியாக தேவனுடைய புரிதலையும் தேவனுடைய பூர்த்தியாக்குதலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே ஜீவிக்கிற ஜீவனாம்சம் நாம் பண்ணுகிற நாட்கள் வரைக்கும் நாம் முழுமையாக்கப்படும்படியான, முழுமை என்றாலே பூரணப்படும்படியாக, அதை உலகத்திலே அவர் கிட்டிருந்து அப்படியே நம்ம வாங்கி அதை செய்து முடித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் பூரணப்பட்டு விட்டோம். பூரணப்படும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே காணப்படுகிற अनेक கதாபாத்திரங்கள், अनेक அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பூரணப்பட்டு புரிதலோடு அவர்கள் என்ன பண்ணாங்க? செயல்பட்டார்கள். ஆமென். அல்ல, தவறினவர்கள் உண்டு. ஆனால் மறுபடியும் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் தந்து அதை பூரணப்படுத்தினார். ஹல்லேலூயா. எல்லாருமே பர்ஃபெக்ஷனா முடிச்சாங்களா அப்படின்னா இல்ல. எல்லாருமே ஹியூமன்ஸ், எல்லாருமே மனுஷர்கள். அந்த மனுஷர்களுக்கு உண்டான அந்த செயல்பாடுகள், அந்த உலகத்தின் சிற்றுந்த மயக்கத்துல ஒரு தவறுல விழுந்தவர்கள், வீழ்ச்சி அடைந்தவர்கள் உண்டு. ஆனால் அதை மீண்டுமாய் கட்டி எழுப்புவதற்கு, அவருடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு பலனை கொடுத்தார். பிலிப்பியர் 4:13 சொல்லப்படுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அப்ப சத்துவம் மகத்துவத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார், பலப்படுத்துகிறார். வீழ்ச்சி அடையாத மனுஷன் ஒருவனும் இல்ல. நான் வீழ்ச்சி அடைச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நொடிஞ்சு உட்கார்ந்து இருக்கிற நபரை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கைவிட்டுவாரு. ஆனா
வீழ்ச்சி அடைஞ்சிட்டு ஆண்டவரே, நான் உங்களிடத்துல இப்ப நான் என்ன பண்றேன், சரண்டர் ஆகுறேன், எனக்கு மீண்டுமா அந்த பலனை கொடுங்க, நான் உமக்கா எதையாவது செய்வதற்கு இந்த உலகத்திலே ஆயத்தப்பட்டிருக்கிறேன், நான் திரும்பவும் எழுந்து உமக்காக நான் செயல்பட வேண்டும் என்று அதை அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு பலனை தந்து அதை செய்து முடிப்பார். எப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து அந்த 3 கூறிய விஷயத்தை 3 பூ அப்படின்னு சொன்னேன். இந்த 3 பூக்குள்ள அடங்கி இருக்கிற காரியத்தை குறித்து இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷன் தான் பண்றான், முகத்தை தான் பார்ப்போம், நம்மளுடைய தோரணங்களை தான் பார்ப்போம், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு, நம்மளுடைய வேல் தோற்றம் எப்படி இருக்கு, அப்படிதான் பார்ப்போம். ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்கிற தேவன் இல்லை. அவர் எல்லாவற்றையும் மறந்தவராய் அவருடைய இருதயத்தை மாத்திரம் ஆராய்ந்து பார்த்து இருதயத்திலே காணப்படுகிற எல்லா விதமான கசப்புகளை, கடினங்களை, கரைதல்களை அகற்றி போட்டு அவன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்து அவருக்காய் பிரயோஜனப்படுத்துகிறார். சொல்லுங்க. 2 கேரக்டர் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒன்று புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு, இரண்டாவது புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல். 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுரு முழுக்க ஒரு மீனவன், படிக்க தெரியாதவன். அப்படிப்பட்ட பேதுருவையே கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்தினார். இன்னைக்கு பேதுரு படிக்கல, அதனால நான் பிரயோஜனப்படுத்தல. பேதுருக்கு ஒண்ணுமே தெரியாது, மீன் பிடிக்க மட்டும் தான் தெரியும், அதனால நான் என்ன பண்ணல, பேதுருவை என்ன பண்ண முன்குறிக்கல அப்படின்லாம் ஆண்டவர் அங்க சொல்லல. அங்க பேதுருவை எடுத்து கர்த்தர் பிரயோஜனப்படுத்தினா, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதோ மேல் வீட்டு அறையிலே, அப்பொழுது பேதுருவுடைய முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. படிப்பு ஞானம் இல்ல, கல்வி ஞானம் இல்ல, எந்த அறிவும் இல்ல, அவருக்கு எப்படி பேசணும் தெரியாது, எப்படி ஆண்டவருடைய, ஆனா பேதுரு ஆண்டவரோடு கூடயே இருந்த ஒரு நபர், எதற்கெடுத்தால் முன்கோவப்படுகிற ஒரு நபர், எதற்கெடுத்தால் உணர்ச்சி வாசப்படுகிற ஒரு நபர். அப்படிப்பட்ட பேதுருவை கர்த்தர் என்ன பண்ணார், கண்ணோக்கி பார்த்து பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கும் பொழுது முதல் பிரசங்கத்துல 3000 பேரை பேதுரு மொழி பிரசங்கத்தின் மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆட்கள் இந்த பக்கம் எதிர்மறையான காரியத்துல இருக்கிற ஒரு நபரை பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாக எனக்கு பிடித்த ஒரு ஃபேவரட்டான, என்னுடைய இருதயத்துல அப்படியே அணைச்சிக்கிற ஒரு ஊழியர், ஒரு அப்போஸ்தலன் யாருன்னு பவுல மாதிரி ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு ஊழியக்காரர் யாருமே இல்லை. என் பார்வை இந்த எனக்கு 2 பேரை பிடிக்கும். விதத்துல எல்லா கேரக்டரையும் பிடிக்குமா, அது 2 பேர் ரொம்ப பிடிக்கும். பழைய ஏற்பாட்டில் யோசேப், புதிய ஏற்பாட்டில் பவுல் கமாலியல் பாதத்தடியில் இருந்து வேதத்தை கரைச்சி குடிச்சவர். வேதம் அப்படின்னா நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டினவர். கமாலியர்கள் வேத பண்டிதர்கள், வேதத்திலே ஞானவான்கள். அவங்க கிட்ட இருந்து வேதத்தை குறித்த எல்லா விதமான காரியத்தையும் கற்றுக்கொண்டவரையான இந்த பவுல் நல்ல படித்த ஒரு மேதை. அவரை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை கலக்கினார். பேதுருவை யூத ஜனங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார். பவுல புறஜாதியாருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார். ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை எப்படி கொண்டு போறதுங்கிறத அவருக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருக்கு நல்லா தெரியும் யூதர்களை கலக்கக்கூடியவர், யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர் இந்த பேதுரு மூலமா தான் முடியும். அதே மாதிரி புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்குவதற்கு பவுலால மட்டும்தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு முழுக்க இயேசு கிறிஸ்துவோடு கூடயே இருந்து யூதர்களையே ஃபாலோ பண்ணி வளர்ந்தவரார். பவுல் அப்படி கிடையாது. நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டி அநேகரை கொன்று போட்டவர், பலதரப்பட்ட மக்களை சந்தித்தவர். இவன் யூத மக்களை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு கூட இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்கிறார். யாரு? பேதுரு. இயேசு கிறிஸ்துவே ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவே போயிட்டு இருந்தாரு. ஆனா இந்த 2 சேர்ந்த ஒரு கேரக்டர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் யூதருக்கும் சொன்னாரு, புறஜாதிகளுக்கும் சொன்னாரு. சமாரிய ஸ்திரீக்கு என்ன பண்ணாரு, சுவிசேஷத்தை சொன்னாரு. இந்த பக்கம் யூதருக்கு என்ன பண்ணாரு, சுவிசேஷத்தை சொன்னாரு.
குற்றவாளிகளுக்கு என்ன பண்ண சுவிசேஷத்தை சொன்னார். சொன்னார். நீதிமான்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களுக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணாரு சொன்னார். பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வேத பாரகர்களுக்கும் எல்லாருக்குமே என்ன பண்ற சுவிசேஷத்தை சொன்னார். ஆனா சிம்பிளா சொன்னார். நிறைய போட்டு அவங்க தியரியை போட்டு குழப்பிக்கிட்டாங்க. யாரு? பரிசேயர்கள் சதுசேயர்கள் இந்த வேத பாரகலாம் நிறைய தியரியை போட்டு அவங்க குழப்பிக்கிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை சிம்பிளா என்ன பண்ணிட்டாரு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப ஏன் இந்த காரியத்தை குறிச்சு நம்மளிடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வசனம் சங்கீதம் 138:8 சொல்லப்படுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிப்பார் போட்டு நான் செய்து முடித்தார் என் தலைப்புல வச்சிருக்கேன். ஏன் இந்த வார்த்தையை நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் வேதாகமத்துல ஆங்கில வேதாகமத்துல தான் செய்து முடிப்பார் எல்லாமே எதிர்காலத்தை சொல்லி கொண்டு இருக்காங்க. இது எதனால அப்படின்னா, எழுதப்படும் போது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படி வார்த்தை வந்துருச்சு. ஆனா எபிரேய மூல பாஷையின் வேதத்தின் அடிப்படையில எபிரேயர்களுக்கு எதிர்காலம் ஒன்றே கிடையாது. அவர்களுக்கு நிகழ்காலமும் கடந்த காலமும் மட்டும்தான். அவர்கள் செய்து முடித்தார் தான் முடிச்சிருக்காங்க வேதத்துல. எபிரேய மூல பாஷையில இருக்க வேதாகமத்தெல்லாம் எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து எதிர்காலன்ற ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்னு ஒன்று இருக்காது. ஒன்று ப்ரெசென்ட், ஒன்று பாஸ்ட், அப்படிதான் அவங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்ப எல்லாமே செய்து முடித்தார் அப்படின்னு. அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆசீர்வாதத்தை செய்து முடித்தார். நம்மேல் இருக்க சாபத்தை சிலுவையிலே செய்து முடித்தார். நம்மேல் இருக்க பாவங்களை சிலுவையிலே செய்து முடித்தார். நம்மேல் இருக்க பலவீனங்களை செய்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்மளுக்கு இருக்கிற வறுமை தரித்திரத்தை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து அவர் ஜெயத்தை கொண்டு வந்து விட்டார். இனி ஒரு சிலுவையிலே ஒரு கிறிஸ்து அடிக்கப்பட முடியாது. கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து தீர்த்து விட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்குங்க. எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார்னா ஆர்ப்பரிக்கணும், ஆரவாரத்தோட இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படின்னா, நாம் முதலாவது இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீ சிநேகிப்பது போல பிறரையும் என்ன பண்ணு? அன்பு செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அன்பு எப்படி அப்படின்னா, புரிந்து கொள்கின்ற ஒரு அன்பு. தகப்பனும் தாய் பாட்டு பண்ணணும். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே என்னை அணைத்துக் கொள்வார். அப்ப இந்த உலகத்துல எந்த நபர்களும் நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு உறவை கடைசி மரண பரியந்தம் வரைக்கும் நம்ம கூட என்ன பண்ணாது, வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிபூரண அன்பு நமக்குள்ள என்ன பண்ணும், கடைசி முடிவு பரியந்தம் அது கடைசி வரைக்கும் வந்துட்டே தான். அப்ப அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து, பிதாவாகிய தேவனை குறித்து, நம்மை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப புரிந்து கொண்டவர்கள் வேதத்திலே அநேகம் உண்டு. நான் யாரையும் ஸ்பெசிபிக்கா எடுத்து பேசணும் வரல. ஆனா சின்ன சின்ன கேரக்டரை நான் டச் பண்ணிட்டு போறேன். வெதஸ்தாபுரத்துல ஒரு முடவன் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, சுகப்பட வேண்டும் என்று அவருடைய விருப்பம். ஆனா அவரால் என்ன பண்ண முடியல, அந்த வெதஸ்தாபுரத்தை கலக்கும் போது, தூதர்கள் வந்து கலக்கும் போது போய் என்ன பண்ண முடியல, போக முடியல. அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் என்ன பண்றாரு, கூப்பிடுகிற ஒரு அனுபவம். ஒரு ஆமென். கூப்பிடும் பொழுது அவர் அதட்டுகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு காரியத்தை அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ சுகப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய். அப்ப அவனுக்குள்ள இருக்கிற காரியம் என்னன்னா, சுகப்பட வேண்டும் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன், நான் சுகப்படணும் அப்படின்னும் பொழுது இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அங்க வெளிப்படுகிறது. இவன் இயேசு கிறிஸ்துவை
கிறிஸ்துவை நல்லாய் புரிந்து வைத்திருந்தான். அந்த புரிந்து வைத்திருந்த காரணம் தான் அந்த இருதயத்திலே காணப்பட்ட அந்த புரிதல், அந்த சிந்தையிலே காணப்பட்ட அந்த புரிதல், அவனுக்குள் இருக்கிற ஆத்மாவிலே ஆவியிலே உணரப்பட்ட அந்த புரிதல் இயேசு கிறிஸ்துவை அழைத்தது. ஆமென். அப்ப அந்த புரிதல் வரும் பொழுது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுவோம். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் கூப்பிடும் பொழுது அந்த புரிதல் நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற எல்லா சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நிவர்த்தியாக்கப்படும். அப்ப புரிதல் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு நபரை கூப்பிட முடியாது. ஒரு தகப்பனையோ ஒரு தாயையோ பிள்ளைகள் கூப்பிடுகிறாங்க ஆபத்து நாட்கள்ல அப்படின்னா தகப்பனை குறித்து தாயை குறித்து நல்ல ஒரு புரிதல். ஒரு ஸ்கூல்ல இருக்கிறோம், அநேக மாணவர்கள் இருக்கிறாங்க, எல்லா நிறைய டீச்சர்ஸ் தான் அந்த மாணவர்களை வழி நடத்துவாங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு டீச்சர் மட்டும் அந்த குழந்தை கூப்பிடும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த டீச்சரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கும். நான் சொல்ற காரியம் புரியுதா? இப்ப எல்லா டீச்சரையும் கூப்பிடுமானா கூப்பிடாது. ஆனா அந்த டீச்சரை கூப்பிட்டா எனக்கு என்ன பண்ணும்? தீர்வு கிடைக்கும். இந்த மேடம் கூப்பிட்டா எனக்கு என்ன பண்ணும்? எனக்கு தீர்வு கிடைக்கும். அந்த சாரை கூப்பிட்டா எனக்கு என்ன பண்ணும்? இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணும்? எனக்கு தீர்வு உண்டாக்கப்படும். இது எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் குடும்பத்துல எத்தனையோ உறவுகள் இருக்கும். ஆனா இந்த குழந்தை யாரை தேடுனா ஒரு பர்சனை தேடும். யாருக்கு முன்னும் அவங்க அம்மாவை தேடும். அப்படி அவங்க அம்மா இல்லைன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு இருதயத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு நபரை தேடும், ஒரு உறவை தேடும். ராமேஸ்வரம். அப்ப அந்த உறவை தேடும்போது எல்லாரிடத்திலும் என்ன பண்ணும்போது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா எல்லாத்தையும் ஒரு நபரிடத்தில் சொல்லலாம். அந்த நபர் தான் புரிந்து கொள்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை சுத்தி பல தரப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க. புறஜாதியாரும் இருந்தாங்க, யூதர்களும் இருந்தாங்க, எல்லாமே அடங்கிருந்தாங்க. ஆனா எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்துச்சு. ஏன்னா எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துவை இந்த புரிதல் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒன்று பெலஸ்தா படத்தில் விடுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அந்த வார்த்தை என்னது சவுண்டா வந்துச்சு. அப்பயும் அடங்கு பேசாத அப்படின்னாங்க. பேசாத சொல்லியும் அவன் என்ன பண்றான்? ஓவர் கம் பண்றான். அடுத்தது லவுடா பேசுறான், அதிகமா சவுண்ட் விடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்றது? திரும்பி பாருங்க. இப்ப அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா இயேசுவை குறித்ததான புரிதல் இருந்தது. அந்த புரிதல் அவனை சுகப்படுத்தினது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்களுக்கும் எனக்கும் புரிதல் வேண்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த தாயார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தாயார். 12 வருஷம் அவங்களெல்லாம் நேரா பார்க்கணும் போல ஒரு சில டைம்ல எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு தாட் வரும். நம்மளும் உயிரோட இருந்து நாம நேரா பார்த்துடலாமே, எப்படிதான் ஆண்டவருக்காக அவங்க வைராக்கியம் பார்க்கணும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு புரிதல் இருக்கிறதுனால தான் அவர்கள் கடந்து போய் தொட்டு இயேசு கிறிஸ்துவை திரும்ப செய்கிறார்கள். நூற்றுக்கு அதிபதி வார்த்தையின் மூலியமாய் விசுவாசத்தின் மூலியமாய் இயேசு கிறிஸ்துவை திரும்ப செய்தது அவருக்கு உண்டான புரிதல். இப்படி புரிந்த அநேக நபர்கள் உண்டு வேதத்திலே. அவர்களுக்கு எல்லோருக்கும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு டர்னிங் பாயிண்ட் எப்ப நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த புரிதல் அவர்களுக்குள்ள டர்னிங் பாயிண்ட் உண்டாக்குச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில செழிப்புகள், அவர்களுடைய வாழ்க்கையில மனமாற்றங்கள். சகை, ஆயக்காரனாகிய சகை, ஏகப்பட்ட பணம், அநியாயமா சம்பாதிச்ச பணம். ஒரு புரிதல் இயேசு கிறிஸ்துவை கொண்டு புரிதல் இருந்ததுனால அவன் மனமாற்றப்பட்டான். அவனுடைய காரியம் எல்லாமே மறுரூபமாக்கப்பட்டது. இன்றைக்கு நான் என்ன பண்ண முன்வைக்கிற வருங்கள் பிரவேசிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் இயேசு கிறிஸ்துவை புரிந்து வைத்திருந்தார்கள். அந்த புரிதல் அவர்களை எங்கேயோ சரித்திரத்துல கொண்டு போய் என்ன பண்ணிச்சு? நிப்பாட்டிச்சு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த புரிதல் வேண்டும். புரிதல் இல்லாத பட்சத்துல இயேசு கிறிஸ்து யார் என்பதை நானும் நீங்க என்ன பண்ண முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அந்த புரிதல் அநேகருக்குள்ள இருந்துச்சு. மார்த்தாள் மரியாளுக்குள்ள இருந்துச்சு, சகைக்குள்ள இருந்துச்சு, ரூத் அம்மாக்குள்ள இருந்துச்சு.
ரூத்தம்மாவுக்கு புரிதல் இருந்ததுனாலதான் மாமியார் நவமி கூட போனாங்க. அவங்க அந்த புரிதல் இல்லைன்னா இன்னொரு மருமகள் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய கூட்டத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. அந்த புரிதல் இருந்ததுனால தான் நவமி கூட என்ன பண்ணாங்க, போனாங்க. அறிக்கையும் செய்தார்கள். என்னன்னா, உன் ஜனங்கள் என் ஜனங்கள், உன் தேவன் என் தேவன் அப்படின்னு அறிக்கைட்டாங்க. ஒரு மோவாபிய ஸ்திரீ, அவங்க யூதரை கிடையாது. அப்படி அநேகருடைய கருத்துக்கள், அநேக கதாபாத்திரங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்தபடியாக என்ன ஆச்சு, இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கப்பட்டது. இன்றைக்கு அப்படிப்பட்ட புரிதல் நமக்கு உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணணும், அப்ப எடுத்து வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 14, 17, 18 நானே வாசிக்கிறேன். சங்கீதம் 37, 16, 17. சங்கீதம் 37, 3, 4, 5 வசனத்தை முதலில் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை வேண்டிக் கொள். ஒன்று, முதலாவது என்ன பண்ற, கர்த்தரை நம்பு. அந்த நம்புகிற வார்த்தை என்னன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு புரிதலை குறிக்கிறது. இரண்டாவது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்ப ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை புரிதலை உண்டு பண்ணுகிறது. இரண்டாவது காரியம், கர்த்தரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியா இருக்கிறது அவரை குறித்ததான புரிதலை உண்டாக்குகிறது. மூன்றாவது ஒரு காரியம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். அப்ப வழியை ஒப்புவிக்க வேண்டும். அவர் மேல நம்ம நம்பிக்கை வரணும் அப்படின்னா, புரிதல் உண்டாக்கப்படணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேண்டும். இரண்டாவது புரிதல். அவர் மேல நமக்கு புரிதல் உண்டாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேண்டும். இரண்டாவது காரியம் மனமகிழ்ச்சியா இருக்கும். மூன்றாவது காரியம் நம்முடைய வழியை அவருக்கு என்ன பண்ணணும், இது எதுவுமே பண்ணாம அவரை நம்ம என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஃபர்ஸ்ட் நம்பிக்கணும். என்ன வழி நடத்தின ஒரு ஊழியக்காரர், அவர் வழியில தலையில தூக்கி வச்சுட்டு சொல்றாரு, இந்த வேதத்தை நீ குருட்டுத்தனமா முரட்டுத்தனமா விசுவாசிக்கணும், நம்பணும் அப்படின்னாரு. ஏன்னா இது எழுதப்பட்டது ஒன்றும் மனுஷர்களால் சுயமா எழுதப்பட்டதல்ல, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது அப்படின்னு எங்களுக்கு டீச்சிங் பண்ணும்போது அது கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அப்ப யார் என்ன சொன்னாலும், வேதத்தை குறித்து யார் என்ன புறம்பா பேசினாலும், எதை பத்தி நீ சிந்தைக்கு கொண்டு வராத, உன் இருதயத்துக்கு கொண்டு போகாத, உன் ஆவி ஆத்மா கொண்டு போகாத, நீ 100% இதை குருட்டுத்தனமா முரட்டுத்தனமா நம்பணும் அப்படின்னு ஒரு வார்த்தை. இன்றைக்கும் ஏதோ நாங்க ஊழியர் செஞ்ச நாட்கள், நான் பைபிள் காலேஜ்ல இருந்த என்னுடைய நண்பர்களுக்கு இப்பயும் நாங்க பேசும்பொழுது, நாங்க இப்பயும் மீட் பண்ணும்போது, அப்ப நாங்க வைராக்கியம் பாராட்டுறது இப்ப பாராட்டுறோமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அப்ப நாங்க அந்த அளவுக்கு ஊழியத்துல வைராக்கியம் பாராட்டோம். எத்தனையோ கிலோமீட்டர், நாங்க கவுண்ட்லாம் பண்ணதுல எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறோம், கிலோமீட்டர் நடந்து கைப்பேசி ஊழியெல்லாம் செஞ்சிருந்தோம். ஏன் அப்படின்னா, நாங்க ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும், எப்படியாவது ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும், ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். எங்களை வழி நடத்தின டீச்சர்ஸ் எங்களுக்கு அப்படிதான் ஒரு முன்மாதிரியா எங்களை என்ன பண்ணாங்க, எங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணி எங்களை கொண்டு போனாங்க. நீ உனக்காக ஊழியம் செய்யாத, நீ ஆத்துமாவை உன் சபைக்கு கொண்டு வரணும் ஊழியம் செய்யாத. அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நீ ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துவதற்கு எல்லா சபைகளுக்கும் நான் போன சபைகளுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், இது வரைக்கும் நான் நிறைய சபைக்கு போனதில்லை, ஆனா போன சபைக்கு நான் சொல்ற விஷயம், உங்களுடைய சபை நிரம்ப வேண்டும் என்பதற்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆத்துமா ஆதாயம் செய்யாதீர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்காதீர்கள். நீங்கள் ஒரு ஆத்மாவையானதிலும் நீங்கள் ரட்சிப்பு
சத்துக்குள்ளே நடத்தி பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று உங்களுடைய ஊழியத்தை செய்யுங்கள், ஊழியத்தை தொடருங்க. அப்பொழுது உங்களுடைய சபை ஆட்டோமேட்டிக்கா நிரம்ப ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் நம்ம இப்படி ஒரு தாட்டை நம்ம வச்சிருக்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை கொண்டு கிரியைகள் நடக்கும். சபை பெருகணும். எதுக்கு சபை பெருகணும்? காணிக்கைக்கா? கிடையாது. நமக்கு எதனாச்சும் தசம பாகம் அதிகமா கிடைக்கணும்ப்பா? கிடையாது. ஆத்துமா அறுவடை எதற்கு நேராய் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் அவங்க கொண்டு செல்லணும். அதற்காக சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிரஸ்தாபம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். எந்த ஸ்தானத்திலும் கொண்டு போய் எந்த ஸ்தானத்துக்குன்னா சபைக்குள்ள இல்ல, சபைக்கு வெளியில, எல்லா இடத்திலும் யார்கிட்டனாலும் நீ என்ன பண்ண சுவிசேஷத்தை சொல்லு, என்னை பத்தி சொல்லு. உன் சபைக்கு இல்ல, சபை சுவிசேஷம் சொல்ல வேண்டியது உன் கடமை. ஆனா அதை எங்க கொண்டு போய் மந்தையில சேர்க்க வேண்டும், எங்க கொண்டு போய் தொழுதுல சேர்க்க வேண்டும், அது என்னுடைய யாருடைய? ஆண்டவருடைய. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியதுதான் நம்ம கடமை. அது நம்ம சபைக்கு தான் வரணும்னு இப்ப சொல்ல கூடாது, கட்டாயப்படுத்த கூடாது. எங்கேயுமே போக வழி இல்லை, நான் வரேன் ஆல்ரெடி வெல்கம், நீங்க வாங்க, நம்ம என்ன வாசலை திறந்து. ஆனா இல்ல நான் வேற ஒரு சபைக்கு போறேன், உங்க சத்தியம் நல்லா இருந்துச்சு, நான் கேட்டுக்கிட்டேன், ஆனா எங்க வீட்டு பக்கத்துல, எங்க ஊர் பக்கத்துல எங்க தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் எங்களை கூப்பிடுறாரு, தாராளமா நம்ம என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், வந்துடும். அதான் பவுல் சொல்றாரு, நான் நட்டேன் அப்பொழுது நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் தேவன். நடுகிறவனால் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனால் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே இல்லாமா. ஆமென் சொல்றாரு. வசனத்தை நான் விதைக்கிறேன், தத்துவத்தை என்னுடைய உடன்படிக்கைக்காரன் என்ன பண்றான், கொடுக்குறான். ஆனா விளைய செய்கிறது யாரு? நீ என்னதான் தண்ணி அடிச்சு போட்டாலும், என்னதான் போஷாக்கு நீ இது கொடுத்தாலும், உரம் போட்டு அதை வளர்த்தாலும், வளர்றது உரத்தினாலையும் இல்ல, நீர் பாய்ச்சறதுனால இல்ல, விதைச்சா இருப்பாரு. அதுதான் உன்னை விதைச்சார் இல்ல, ஊழியத்துக்குன்னு உன்னை விதைச்சார் இல்ல, நீ உருப்படுவேன்னு விதைச்சார் இல்ல, நீ உருவாக்குவேன்னு விதைச்சார் இல்ல, அவர்கிட்ட மட்டும்தான். அதனாலதான் பவுல் அப்படி எழுதியிருக்காரு. எதுவுமே என்ன பண்ணல என்கிட்ட, பவுல் ஒரே இடம் முடிச்சாரு, எதுவுமே என்கிட்ட இல்ல, எல்லாமே கிறிஸ்து கிட்ட தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவது என்ன பண்ணணும், தேவனை புரிந்து கொள்கிற அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். அந்த புரிந்து கொள்கிற அனுபவம் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும், ரெண்டு அவருக்கு வழிய நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும், மூன்று அவருக்கு நம்ம என்ன பண்ணணும், அன்பா வழிய என்ன பண்ண கத்தருக்கு ஒப்புக்கும் போது எல்லாவற்றையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார்ல, செய்து முடித்தார். முடிப்பார்ன்ற வார்த்தை பாஸ்ட், இது ஃபியூச்சர் டென்ஸ் இருக்க கூடாது, முடித்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு, நீ நல்லா இருக்கணும், நீ ஒழுங்கா இருக்கணும், நீ என்ன பண்ணணும், சீர்படணும், நீ ஸ்திரப்படணும் அப்படின்னு ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ண செஞ்சு முடிச்சுட்டாரு. இனி முடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம தான் முடிப்பாரு முடிப்பாரு முடிப்பாருன்னே இருக்கிறோம். இதை செய்வாரு 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 எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. இனியும் நம்ம என்ன பண்றோம், தூங்கிட்டே தான் இருக்கோம். இனி நம்ம என்ன பண்றோம், விழிச்சு கொள்ளவே இல்லை. ஒன்று, புரிதல் நமக்கு நன்றாக இருப்பது அவசியம். இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றோம், என் கூட நீங்க வரணும், என் கூட நீங்க வந்தாதான் மெசேஜ் உங்களுக்கு வார்த்தை புரியும். இரண்டாவது பூர்த்தியாகும். அப்ப பூர்த்தியாக்கப்படணும் அப்படின்னா, பூர்த்தி எதை குறிக்குதுன்னா, இந்த உலகத்துல நாம ஏற்கனவே சொன்ன எப்படி பரலோகத்தின் திட்டத்தை, பிதாவின் திட்டத்தை இயேசு கிறிஸ்து அப்படியே கன்வே பண்ணதை வாங்கி இந்த உலகத்துல பூர்த்தியாகும்படி செய்தாரோ, அது போல இயேசு கிறிஸ்துவினுடைய மன விருப்பத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்மானத்தை, இயேசு கிறிஸ்துவின் சுமந்து தீர்த்த அந்த தரிசனத்தை நாம் கன்வே பண்ணி வாங்கி இந்த உலகத்திலே பூர்த்தியாகும்படி அதை செயல்படுத்த வேண்டும். அப்ப என்ன அப்படின்னா, அவர் நமக்கு திட்டம் வைத்திருக்கிறதை, ஊழியமாகட்டும் சரி, வேலையாகட்டும் சரி, படிப்பாகட்டும் சரி, இந்த உலகத்துல ஜீவிக்கும் நாட்களிலே நாம் செயல்படுத்தும் காரியங்கள் எதுவானாலும் சரி, அதை அவர் திட்டத்தின் பிரகாரம்
பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு ஒரு தகப்பனுக்கு. அந்த பிள்ளைங்களை வழி நடத்தி பூர்த்தியாகும்படி அதை செய்ய வேண்டியது யார் கடமை? தகப்பனின் கடமை. அப்ப இந்த விஷயத்த நான் உனக்கு கொடுத்திருக்கேன். இந்த உலகத்துல ஜீவிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணி இதை பூர்த்தி படுத்தியே ஆக வேண்டும். ரெண்டாவது, உனக்கு ஒரு காரியத்தை நான் வச்சிருக்கிறேன். என்னன்னா, என் ஊழியத்தை நீ செய்யணும். என் ஊழியத்தை நீ என்ன பண்ணணும்? பறைசாற்றணும். என்னை பத்தி நீ பறைசாற்றணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். நீ எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணணும், எல்லா இடத்துலயும் ஆராதனை பண்ணணும். நீ அநேகருக்கு என்னை பத்தி சாட்சியா சொல்லணும். அப்படிப்பட்ட காரியத்தை பூர்த்தியாகும்படி அந்த அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருக்கேன். நீ என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல ஜீவிக்கிற நாட்கள் முதல் கொண்டு அதை நீ பூர்த்தியாகும்படி நீ என்ன பண்ணணும்? செய்யணும். ஆமெனா? ஆமென். அல்லேலூயாவா? அல்லேலூயா. அப்ப இது பூரணப்படணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பூர்த்தி ஆகும்படி செய்யணும். மூன்றாவது பாயிண்ட்ல போகும்போது நான் காரியத்தை சொல்றேன். அப்ப பூர்த்தி ஆகப்படணும்னா நீ என்னதான் அப்பா கஷ்டப்பட்டு புத்தகம் வாங்கி கொடுத்து யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் நீ படிக்கலன்னா நீ பூர்த்தி ஆகலன்னு அர்த்தம். நீ ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். இது யாருடைய கடமைன்னா பிள்ளைகளுடைய கடமை. உனக்கு உன் தகப்பன் உன் தாயும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருந்தாங்களா? செஞ்சாங்க. அப்ப உன்னோட வேலை என்ன? நீ படிக்கணும். படிக்கணும் தானே? சொல்லுங்க, படிக்கணும் தானே? அப்ப படிக்கணும். இப்ப நீங்க படிக்கல, இந்த உலகத்தை நீங்க பூர்த்தி ஆக்கல அப்படின்னா தகப்பன் தாய்க்கு ஒரு பக்கம் வேலை தானே, அதை விட்டுருங்க. உங்களை படைச்ச ஆண்டவருக்கு பெரிய வேலை. என் புள்ள நம்பி அந்த கருவுல நான் கொடுத்தேன், இது என்ன பண்ணல? படிக்கல. கேள்வி கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேள்வி கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அப்ப கண்டிப்பா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பதில் கொடுத்தே ஆகும். எதை விதைக்கிறோமோ நம்ம விதைக்கிறோமோ அதை. அப்ப நீங்க பூர்த்தி ஆகும்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இந்த உலகத்துல நீங்க உங்களுக்கு படிக்கிற வேலை. ரெண்டாவது, வாலிப நாட்கள்ல சிறு பிள்ளைகள்ல நீங்க ஆண்டவரை தேடுகிற விதம். இருதயத்துல வசனம் இருக்கா? இந்த சினிமா பாட்டு இருக்கா? இருதயத்துல ஆண்டவருடைய பாடல்கள் இருக்கா? இல்லாட்டி சினிமா காரியங்கள் ஓடிட்டு இருக்கா? இப்படிலாம் நான் கேட்க மாட்டேன், என் வாயை நான் அடைச்சிருவேன். ஆண்டவர் கேட்பார். நான் சொல்ல வர புரியுதா? அப்ப நமக்கு ஒரு ஒழுக்க கிரயத்தை காரியங்களை கிரியைகளை ஆண்டவர் இந்த உலகத்தை பூர்த்தியாகும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்து செய்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 ஆண்டுகள், அவர் 33 ஆண்டுகள் இருந்தார். நீங்க மனுஷன் பக்கம் பார்த்தா முடிக்க 33 ஆண்டு இருந்தார். 3 வருஷம் தான் முடிச்சு. அந்த 3 வருஷத்துல அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் அதுக்கு கீழே தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அவர் அடங்கி இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனுக்கு உடன் இருந்து அவர் செய்த வேலையை செய்தார். கூட இருந்து வேலை செஞ்சார். தகப்பனுக்கு பேச்சுக்கு கீழ்ப்படிந்தார். தாயுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்தார். வேத சத்திய வார்த்தைகளையும் அவர் என்ன பண்றாரு? தேவாலயத்துல போய் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு சின்ன வயசுலயே. அப்ப அவர் எல்லாத்துலயுமே சமரீதியா இருந்தார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கு? ஒண்ணு ஸ்பிரிச்சுவல் போனா நமக்கு சொல்லப்பட்ட கடமைகளை மறந்துவாங்க. இல்லாட்டி இந்த உலகத்தின் வேலை அப்படின்னு போனா ஸ்பிரிச்சுவல் காரியத்தை மறந்துவாங்க. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அப்படி செஞ்சதில்லை. நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றோம், ஒரே காரியம் தான். என்னன்னா அன்பை குறித்து சொல்றோம். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் ஒரே விஷயம் தான்.
என்னன்னா அன்பு. யாரு என்னோட எந்த அன்புனா கிறிஸ்துவின் அன்பு. இதான் விஷயம் பைபிள்ல. அப்ப அவர் எல்லாவற்றையும் சமமாய் செய்து முடித்தார். அதை மறந்து இந்த உலகத்துல நம்ம பூர்த்தி ஆகுறபடிக்கு நம்ம என்ன பண்றதோ ஒன்றும் பண்றது இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல ஆண்டவர் எல்லாத்துக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆனா அது என்னன்னு வெளியில கொண்டு வராமலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், முடக்கி சிலருக்கு தெரியுது, ஆனா பண்றது இல்லை. ஏன்னா அதுக்குள்ள என்ன இல்லை, இன்ட்ரெஸ்ட். ஆண்டவர் கொடுத்த தாளத்தை பிரயோஜனப்படுத்தணும், கொண்டு வரணும், அதை எடுத்து இந்த உலகத்துல அபியாசப்படணும், பூர்த்தி படுத்தணும். அது ஆண்டவருடைய விருப்பம். ஏன்னா ஒருத்தருக்கு 5 கொடுத்தாரு, 5 கொடுத்தாரு, 5 என்ன ஆகும், 10 ஆகும். ஒருத்தனுக்கு எத்தனை மாத்தம், 6. ஒருத்தருக்கு 2 கொடுத்தாரு, 2 ஆகும். ஒரு 5 கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 4 கொடுத்தாரு, மாத்தினாரு, எக்ஸ்பெக்ட் பண்ண. ஆனா ஒருத்தருக்கு 1 கொடுத்தாரு, அதை என்ன பண்ணிக்கலாம், போய் புதைச்சு வச்சு. இந்த புதைச்சு வச்சது அது வேற ஒரு நியாயம் கொடுக்குறான். நீங்க விதைக்கிறவரும் அறுக்கிறவருமா இருக்கீங்க, நீங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த எஜமான் கிட்ட பண்ணலாம். அப்ப என்ன பண்ற, மற்ற 2 பேருக்கும் உத்தம ஊழியக்காரன், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசி அப்படின்னு 2 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஒருத்தரை மட்டும் என்ன பண்றது, வேணாம். அப்ப நம்ம எந்த ரகத்துல இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், கொடுத்த தாளத்தை பிரயோஜனப்படுத்தணும். யார் தாளத்தை பிரயோஜனப்படுத்த, தாளத்தை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அந்த புரிதல் வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னாங்க, நம்ம ஒரு தாளத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்னா அந்த புரிதல் வேண்டும். எதுக்குன்னா அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அந்த தாளத்தை கொடுத்திருக்காரு. நம்ம பெருமை பாராட்டுறதுக்காக இல்ல, நம்மளோட டேலண்ட்டை வெளியில கொண்டு வந்து அநேகருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம பாராட்டு வாங்குறதுக்காக, அதுக்காக கொடுக்கல. என்னுடைய தரிசனத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை நீ என்ன பண்ண பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக நமக்கு அந்த தாளத்தை கொடுத்திருக்கிறேன். அதை நீ நிறைவேற்று. இரண்டாவது புரியுதா? ஒன்று புரிதல், இரண்டாவது வாங்க பாயிண்ட்க்குள்ள இருக்கக்கூடாது. புரிதல், ஏன் அதை புரிதல் நீங்க வேற யாருக்கும் சிந்தனை பூர்த்தி ஆகும் படி மெசேஜுக்குள்ள இருங்க, மெசேஜை விட்டு வெளியில போகாதீங்க. மூன்றாவது காரியம் என்ன சொல்றேன், பூரணப்படுவது. அப்ப இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நம்ம செய்து முடித்தார். சிலுவையில் என்ன பண்ணணும், வெற்றி சிறக்க செய்து முடித்தார். அப்ப முடித்தார் அப்படின்னா அவர் பர்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். பர்ஃபெக்ஷன் இல்லாம எதையுமே அவர் என்ன பண்ணல, முடிக்கல. அந்த மரணம் கூட அவர் ஒழுக்கத்தின் கிரயத்தின் பிரகாரம் தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. யாரு, யூதர்களும் ரோமர்களும் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய திட்டத்தின் பிரகாரம் தான் மரணம் நடந்திருக்கு. இல்ல, பரலோகத்தின் திட்டத்தின் பிரகாரம் மரணம் நடந்துச்சு. அதுவும் ஒழுக்கத்தின் கிரயத்தின்படி தான், பூரணப்படும்படி தான் அந்த சிலுவை பாடுகளை அது பரலோகமே நிர்ணயித்தவர் காரியம். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்ப அவங்க நினைச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சுட்டோம், எல்லா காரியமும் செஞ்சு முடிச்சிட்டோம். இல்ல, மரணத்தையே கூட அவர் தான் தீர்மானிச்சார். மரணம் அவரை தீர்மானிக்கல. யூதர்களுடைய திட்டத்தின் பிரகாரமோ ரோமர்களுடைய திட்டத்தின் பிரகாரமோ என்ன பண்ணல, மரணம் தீர்மானிக்கப்படல. பரலோகத்தின் திட்டத்தின் பிரகாரம், அவருடைய திட்டத்தின் பிரகாரம் அவருடைய மரணமே தீர்மானிக்கப்பட்டது. ஆமென். அதுலயும் பெர்ஃபெக்ஷன் தான். இப்ப மரணத்தையே அவர் அவருடைய ஒழுக்கத்தின் கிரயத்தின்படி தான் பண்ணாருன்னா, இந்த உலகத்துல ஜீவிக்கிற நாட்களில அவர் எவ்வளவு பெர்ஃபெக்ஷனா இருந்திருப்பார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நீங்களும் நானும் அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள நம்ம இருக்கிறோமா அப்படின்னா கேள்விக்குறிதான். அப்ப பூரணப்படணும் அப்படின்னா நாம முதலாவது என்ன பண்ணணும், புரிதலுக்கு உண்டான காரியத்தில் இருக்கணும். இரண்டாவது பூர்த்தியாக. மூன்றாவது காரியம் தான் அந்த பூரணம் செயல்படுத்தணும். ஆண்டவர் அழைச்சது ஒரு பர்சன் அழைச்சார்.
ஊர் தேசத்திலிருந்து ஒரு பர்சன் அழைச்சார். யார்? இயேசுவே ஆபிரகாம் அழைச்சார். ஓகேவா? ஆபிரகாம் அழைச்சவரு கடைசியா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இது ரேமா வாக்கு. ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரா? சொல்லிட்டார். இப்ப அத அவர் நிறைவேற்றி முடிச்சாரு. இது ஆபிரகாம் நிறைவேற்றி முடிக்கும் போது ஆபிரகாம் உயிரோடு இல்ல, ஆனா நிறைவேற்றி முடிக்கும் பொழுது ஆபிரகாம் சந்ததி உயிரோடு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் எதை செய்தாலும் அதை பர்ஃபெக்ஷனா செய்வார். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். சொல்லாத என்ன பண்ண மாட்டாருன்னு இஸ்ரவேல் தேசத்தை சந்ததிய கானான் தேசத்துக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள கொண்டு போவன்றது ரேமா வார்த்தை கொடுத்துட்டாரு. ஆனா கொண்டு போகும்போது சொன்னவங்க போல அவர் சொன்னார்ல, ரேமா வார்த்தை கொடுத்தார்ல, அவங்க போல அவங்க சந்ததி போச்சு. ஏன் போச்சுன்னா அவங்க போயிருக்க முடியும், ஆனா ஏன் பண்ணா அவங்க செய்த மீறுதல்கள், அவங்க செய்த தப்பிதல்கள், அவங்க ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்த காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் எத்தனித்த காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் பேசின காரியங்கள் எல்லாம் அப்படி தடை. ஆனா சந்ததி என்ன பண்ணுச்சு? போச்சு. ஆமென். சில பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு வேணும். ஆண்டவர் அதையும் பார்ப்பாரு. எல்லாத்தையும் வாங்கி அவர்கிட்ட இருந்து நம்ம அனுபவிச்சுட்டு அவர்கிட்ட நம்ம பாசிட்டிவாவே எதுவுமே நம்ம செயல்படுத்தல அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு சில டைம்ல ஒரு வெறுப்பாகி நம்ம என்ன பண்ணிப்பாரு, சில ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொண்டு செல்ல மாட்டோம். 2 நாளாவது புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு 29வது அதிகாரம் 12வது வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் உங்களுடைய காரணமாக. ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அப்ப எந்த மனுஷனையும் எப்படிப்பட்ட தருத்திரத்துல இருக்கணும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் மண்ணோட மண்ணா இருக்கிறவனையும் ஆண்டவர் ஐஸ்வர்யவனாய் பார்க்க மாற்ற அவரால முடியும், அவர் கருத்தினால முடியும். ஆனா என்னன்னா அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய திட்டங்களுக்கு, செயல்பாடுகளுக்கு நம்முடைய இருதயத்தை இணங்கி கொடுப்பது அவசியம். நான் சொல்ல வர்றது புரியுதா? இது எல்லாமே நான் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் தாங்க ஆண்டவர்னா தவற மாட்டேன். அது முழுமைக்குள்ளே கொண்டு வரப்படாது. ஆண்டவர் சில திட்டங்களை வச்சிருக்கிறார், சில தீர்மானங்களை வச்சிருக்கிறார். நம்ம காணக்கூடாத பொக்கிஷங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, ரிலீஸ் பண்றதுக்கு அவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஏன் அது வெளியில வரமாட்டேங்குது அப்படின்னா அவர் சொல்ற மாதிரி, அவர் செயல்படுத்துற மாதிரி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, நம்ம அவருடைய விருப்பத்தின்படி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமான்றதுதான் இங்க அடைக்கப்பட்ட கதவு. இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா எல்லா பொக்கிஷங்களும், எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கப்படுது. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாடுங்க. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது வயல்விடமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது வயல்விடமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர்
முக்கியமான ஒரு காரியம், புரிதல் அவசியம், பூர்த்தியாக்குவது அவசியம். அப்புறம் மூன்றாவது பூரணப்படுவது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் திட்டத்தை, பிதாவின் திட்டத்தை புரிந்தவராய் செயல்பட்டார். இரண்டாவது, இந்த உலகத்தை எல்லாவற்றையும் பூர்த்தியாக்கினார். எல்லாத்தையும் பரிபூர்ணமா அவர் கொடுத்த கடமைகள் எல்லாத்தையும் பூர்த்தியாக்கினார். மூன்றாவது, அவர் பூரணப்பட்டார். அவர் செய்த காரியங்கள் எல்லாம் பூரணப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட குணாதிசயம், அப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாவற்றிலும் கொடுக்கப்பட்ட கடமைகளிலே நமக்கு புரிதல் வேண்டும், பூர்த்தியாக்கப்பட வேண்டும், பூரணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய கூட்டத்தை புரியாக வேண்டும். அவரை கூட நான் நீங்கள் பூரணப்பட வேண்டும். அது எங்கேயுமே இன்னொரு சொல்றேன், எங்கேயுமே ஒரு புரட்சி பண்ண புரட்சியாளர்கள் அனைவரும், ஆனால் அவருக்கு புரட்சி பண்ணவே இல்லை. 3 காரியத்தை புரட்சி பண்ணிட்டாருன்னா அவர் மனுஷங்களுடைய லிஸ்ட்ல வருது. வன்முறையை கையாண்டவங்க, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு, இந்த டெரரிஸ்ட்டு, அப்படிப்பட்ட லிஸ்ட்ல வந்துடுவார். புரட்சி பண்ணியிருந்தார், அவர் புரட்சி பண்ணவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லிக்கிறது நிறைய இடத்துல இந்த வேத பார்த்து பரிசீலெல்லாம் அவர் புரட்சியாளர் மாதிரியே பார்த்துட்டாங்க. அவர் சொன்னது பரலோகத்தின் திட்டத்தை சொல்லிக்கிறார். இவங்க தேசத்துல எப்படி பார்த்தாங்கன்னா, இது ஒரு புரட்சியாளர்கள் சத்திய வசனத்துக்கு விரோதமா, சடங்காச்சாரமான நியாய பிரமாணத்துக்கு விரோதமா என்ன பண்ணிருக்காரு, பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டாங்க. ஏன் பவுலே கூட அப்படிதான் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா பவுலை குறித்து அப்படிதான் பவுலுடைய எண்ணமே இருந்துச்சு. ஏன்னா இது யூதர்கள் கலாச்சாரத்தின்படி நியாய பிரமாணம் அவங்களுடைய சாப்பாடு மாதிரி, அது அவங்களுடைய ரத்தத்தை ஊர்ணம். நியாய பிரமாணத்துக்கு அப்புறம் தான் பிதாவே அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் வச்சிருந்தாங்க. மோசே மூலியமா எழுதி கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் அது இல்லைன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது உடைச்சார் பவுல். அப்போ இயேசு கிறிஸ்து பஸ் உடைச்சாரு, அது ஒரு பவுல் உடைச்சார். சில விஷயத்தை நம்ம உடைக்கணும். நமக்குள்ள இருந்து போட்டு வச்சிருக்கிற சில கட்டமைப்புகள், நமக்கு நாமே ஒரு சில கட்டமைப்புகள் போட்டு வச்சிருக்கோம். இப்படிதான் இப்படிதான் இப்படிதான். கிறிஸ்து வாழ்க்கை என்பதாக இருக்கிற சில விஷயத்தை, பல விஷயங்களை நாம் உடைக்க வேண்டும். அதை உடைச்சாதான் கிறிஸ்து யாருன்றதை நம்ம வெளியில கொண்டு வர முடியும், நம்ம வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்து இருக்கிறாலே ஒரு மதமா பார்க்கறாங்க, ஏதோ மதமாட்டுறாங்க, மதத்தின் அடிப்படையில் பேசிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை, கிறிஸ்துவம் என்பது ஒரு மதமாற்றம் அல்ல, அது ஒரு மனமாற்றம். மனம் மாறிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், பரலோகத்துக்கு. என்றைக்கு மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவை பார்க்கிறார்களோ அன்றைக்கு எல்லாமே வீழ்ச்சிதான். மனமாற்றத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவை பார்த்தாங்கன்னா அன்றைக்கு எல்லாம் ஜெயமா இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க ஒருத்தராய். ஆமென் ஆமென். கிறிஸ்துனால ஒரு மதம் 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 ஒரு மதம் மதம் யாரையும் தான் பிடிக்கும், மிருகத்துக்கு தான் மதம் பிடிக்கும். இப்ப மனுஷங்களுக்கே பிடிக்குது. ஆனா மதம் என்பது வேற, மனமாற்றம் என்பது வேற. மனமாற்றம் தான் நமக்கு தேவை. ஆண்டவர் எல்லாருடையும் மனமாற்றம் தான் பண்ணார். யாரையும் மதமா மாற்றுவார். எல்லா புறஜாதிக்கும் அவர் பேசும்போது ஒரு மனமாற்றத்தை கொண்டார். அவங்க எதிர்த்து நின்ற வேத பாதகர்களுக்கும் பரிசீலர்களுக்கு கூட அவர் என்ன பண்றாரு, மனமாற்றம் தான் கொண்டாரு. மதத்தால் அவர் போய் பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலித்தவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் மனமாற்றத்தை தான் உண்டு பண்ணாங்க. யார் மதமாற்றத்தை என்ன பண்ணாங்க? மூன்று காரியங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஒன்று புரிதல், பூர்த்தி, மூன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட்டது என்று சொன்னால் கிறிஸ்துவை போல நாமும் அநேகரை என்ன பண்ணலாம், அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு பவுலை போல, ஒரு பேதுரை போல, சீஷர்களை அநேகரை போல
நம்ம என்ன பண்ணோம், அநேகரை ஆண்டவருக்குள்ள நம்ம நடத்தி கொண்டு வர முடியும். ஆனா முதலாவது நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்யணும். படிக்கிற நேரத்தில் படிக்கணும், வேலை செய்யற நேரத்தில் வேலை செய்யணும். இந்த உடம்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா எதுக்கு கொடுத்துருக்காருன்னா வேலை செய்யறதுக்கு கொடுக்குது. இது அப்படியே ஜடமாட்டி வச்சுட்டு உடம்பு கொடுக்கல. வீட்டில் வேலை செய்யணும். சின்ன பிள்ளைங்க வாலிபர்களுக்கு வேலை செய்யணும். பெரியவங்க வெளியில வேலை செய்யறாங்கன்னா வீட்டில் சின்ன பிள்ளைங்க வாலிபர்களுக்கு வேலை செய்யணும். செய்யலன்னா செய்ய வைப்பார். அப்ப அவர் செய்ய வைக்கும்போது அது கடுமையா, அது கஷ்டமா இருக்கும். எப்ப செய்ய வைப்பார்னா உங்களால முடியாத போது அதை செய்ய வைப்பார். ஏன்னா நீங்க சொகுசாவே உட்கார்ந்து அப்படியே கை கால் மடக்கி கிடக்கி ஒரு ஆக்ஷன் பண்ணாம அதை அப்படியே வளர்த்துட்டீங்கன்னா ஒரு காலம் இருக்காது, அப்படியே ஸ்டேபிளா நிற்கும். அப்போ உங்களை பெண்ட் பண்ணுவாரு. அப்ப அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க இப்பயும் பெண்ட் ஆகிருக்கணும். நீங்க உடம்புக்கு வேலை கொடுக்கலன்னா உங்களுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்காது. அதுக்கு நோயில கொண்டு போய் இருப்பாரு. எப்ப இந்த உடம்புக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்களோ அப்பதான் இந்த உடம்பு ஆக்டிவா எந்த நோய் இல்லாம செயல்படும். புரியுதா? சாப்பிடுற சாப்பாடு கூட அப்பதான் ஜீரணம் ஆகும். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, வேலை செய்யாதிருக்கிறவர் சாப்பிடாதிருக்கிறார். பகிரங்கமா கொண்டு நான் சொல்லல, பைபிள் இருக்கு. வேலை செய்யாதிருக்கிறவர் சாப்பிடாதிருக்கிறார் அப்படின்னு. நீங்க வீட்டுல வேலை செய்யல அப்படின்னா சாப்பிடுங்க. எல்லாருக்கும் சொல்லிடணும், உங்க வீட்டுல வேலை செய்யற சின்ன பசங்கன்னா சாப்பாடு போடாது. பைபிள் எடுத்து வாசிக்கலன்னா சாப்பாடு போடாது. ஜெபம் பண்ணலன்னா சாப்பாடு காயத்துல சொல்லுங்க போடாது. 3 வேளை முட்டை சாப்பிடணுமா? உடம்புக்கு வேலை கொடுக்கணும்ல. இந்த மஞ்சள் மாப்பம் அப்படியே மஞ்சள் பை பாக்ஸ் பார்க்கறதுனால பார்த்துட்டே இருக்கக்கூடாது. சொல்றத சிந்தனை இருக்கு, அது ஒரு தலையாட்டணும். இல்லை ஆமின்னு சொல்லுவாங்க. அப்ப சில விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்ம தான் என்ன பண்ண மாட்டோம், செயல்படுத்தணும். ஏன்னா இருதை கல் மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் ஆண்டவர் குத்தி வளர்த்தாதான் நல்லா இருக்கும். வீட்டில் என்ன பண்ணணும், வேலை செய்யணும். படிக்கிற நேரத்தில் படிக்கணும். பைபிள் வாசிக்கிற நேரத்தில் பைபிளை வாசிக்கணும். ஜெபம் பண்ற நேரத்தில் ஜெபம் பண்ணணும். அப்படியே மக்கு மாடாசு மாதிரியே இருக்கக்கூடாது. அப்ப ஆண்டவர் இந்த காரியத்தை கொண்டு நம்மளோட பேசியிருக்கிறார், இடைப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். இதை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம், மற்றவர்களுக்கும் இந்த காரியத்தை குறித்து சொல்லுவோம். தமிழ் வார்த்தை